ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் பார்வைக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய புது குக்கிங் சேனலு. குக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு தான். நிறைய வெரைட்டியில் நீங்கள் பொரியல், கூட்டு, அவியலுன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இது என்னோடய ஸ்டைலில் நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி கொத்தவரங்காய் குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் அரைச்சி வைக்கணும்னா, தக்காளி 2, இஞ்சி பூண்டு இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது தேங்காய் அது கொஞ்சமாக எடுத்து அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தவரங்காய் நான் ஆவியில் தான் வேக வச்சுருக்கேன். தேவையான கொத்தவரங்காவை கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்தது ஆவியில் வேக வச்ச கொத்தவரங்காவை ஆட் பண்ணி மசாலாவோட ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அடுத்தது என்னென்ன தூள் ஆட் பண்ணுறோம்னா, மல்லிகைத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக தான் தேங்காய் பால் ஆட் பண்ணோம். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி. இந்த குழம்பு நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 1 பாட் ரெசிபி, பிரியாணி ரெசிபி, அப்புறம் ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் என்னோடய ஐடியில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு ரெசிபீஸும். ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாய்.